இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 1,26,000 இடங்கள் இருக்கின்ற போதிலும் வெறும் 56,000 பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல் தருகிறார் செய்தியாளர் சங்கர். இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் எனப்படும் RTE சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் ஏழை எளிய சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பெற்றோர்களுடைய குழந்தைகளுக்கு 25 விழுக்காடு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் இந்த ஒரு பள்ளியில் நுழைவு வகுப்பில், அதாவது LKG அல்லது முதல் வகுப்பு எது நுழைவு வகுப்பாக இருக்கிறதோ அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய மொத்த இடங்களில் 25 விழுக்காடு இடங்கள் இந்த RTE சட்டத்தின் கீழ் ஒதுக்க வேண்டும் என்பது மத்திய அரசுடைய உத்தரவாகும். இதற்கான சட்டங்கள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் தமிழகம் முழுவதும் 9,000 தனியார் பள்ளிகளில் ஒட்டுமொத்தமாக 1,26,262 இடங்கள் இருக்கின்றன. இந்த இடங்களுக்கு தமிழகம் முழுவதும் உள்ள தகுதி வாய்ந்த பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை சேர்ப்பதற்கு விண்ணப்பிக்கலாம். இந்த ஒதுக்கீட்டின் கீழ் சேரக்கூடிய குழந்தைகள் 8ஆம் வகுப்பு வரையான கல்விக்கு அதற்கான கல்வி கட்டணங்களை மத்திய அரசு வழங்குகிறது. கடந்த ஆண்டு 90,000 மாணவர்கள் இந்த ஒதுக்கீட்டின் கீழ் பள்ளிகளில் சேர்ந்தனர். இந்த நிலையில் நடப்பாண்டிற்கான இணையதள வழியிலான ஒரு பதிவு கடந்த ஆண்டு வரை அச்சிடப்பட்ட விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டன பெற்றோர்களுக்கு. ஆனால் இந்த ஆண்டு இணையதளம் வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி கடந்த ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இதற்கான விண்ணப்ப பதிவு துவங்கி நேற்று வரை என்று பார்த்தால் ஒட்டுமொத்தமாக 56,582 பெற்றோர்கள் மட்டுமே விண்ணப்பித்திருக்கிறார்கள். 1,20,026 இடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு 56,000 பெற்றோர்கள் மட்டுமே விண்ணப்பித்திருப்பது கல்வித்துறை அதிகாரிகளிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது இந்த ஒதுக்கீட்டின் கீழ் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் என்ற ஒரு சம்பந்தமாக பெற்றோர்கள் மத்தியில் ஒருவித குழப்பமும் சந்தேகமும் இருப்பதாக கல்வித்துறை அதிகாரிகள் கருதுகிறார்கள். அதாவது இடஒதுக்கீட்டு பிரிவினர் அனைவருமே இந்த 25 விழுக்காட்டு ஒதுக்கீட்டின் கீழ் தங்களது குழந்தைகளை சேர்ப்பதற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம் என்பது கல்வித்துறை அதிகாரிகளுடைய கருத்தாக இருக்கிறது. இது தொடர்பாக விவரங்கள் ஏதேனும் தேவைப்பட்டால் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள அதிகாரிகளை அணுகலாம் என்பதும் அவர்கள் தெளிவாக தெரிவிக்கிறார்கள். அதாவது வரக்கூடிய 26ஆம் தேதி இதற்கு விண்ணப்பம் செய்வதற்கு கடைசி நாள் என்றாலும் கல்வியாண்டு துவங்கியதிலிருந்து மேலும் ஒரு 6 மாதங்கள் நீட்டிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்றும், எனவே ஒதுக்கப்பட்ட இடங்கள் அனைத்தும் நிரம்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தேவராஜுடன் சங்கரன்.